ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா சேமியா உப்புமா தான் பார்க்க போகிறோம். ஸோ சேமியா வந்து நிறைய டைப் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு சாப்பிடுங்க. ஸோ அடிக்கடிக்கு நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா சேமியா தான் செஞ்சு சாப்பிடுவீங்க. அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா க்ரன்ச்சியாக சாப்பிடும் போது ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். கடாயை வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிக்கிட்டு கொஞ்சம் கடுகு போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் கடலைப்பருப்பு போட்டுக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வேர்க்கடலை வந்துட்டு நான் எடுத்திருக்கேன். ஒரு 100 வேர்க்கடலை வந்துட்டு நல்லா தோலை உமட்டிட்டு சேர்த்துக்கோங்க. ஸோ இது எல்லாமே எண்ணெயில் போட்டு நல்லா வந்துட்டு வறுத்துக்கோங்க. ஆல்ரெடி நம்ம வந்து பார்த்திங்கன்னா வறுத்த வேர்க்கடலை தான் எடுத்திருக்கோம். இருந்தாலும் ஆயிலில் போட்டு கொஞ்சம் நல்லா வந்துட்டு வறுத்துக்கோங்க. இது எல்லாமே நீங்கள் சிம்மில் வச்சே பண்ணிக்கோங்க. ஸோ அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கருகாது, மீடியமாக இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். பெரிய வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதையும் சேர்த்துக்கலாம். ஸோ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கிண்டி விடுங்க. ஆனியன் நல்லா வதங்குற அளவுக்கு நல்லா வந்துட்டு கிண்டி விடுங்க. ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா 1 டீஸ்பூன் வந்து மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ மஞ்சத்தூள் வந்து ஆப்ஷனல் தான். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க, இல்லைனா ஓகே. எனக்கு வந்து மஞ்சத்தூள் போட்டால் தான் வந்து பிடிக்கும். ஸோ அதுக்கப்புறம் கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்துக்கிட்டு நல்லா கிண்டி விடுவோம். கருவேப்பிலை ஆயிலே போட்டோன்னா ரொம்ப கொஞ்சம் கருகின மாதிரி ஆகும். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஆனியன் சேர்த்ததுக்கப்புறம் நான் கருவேப்பிலை போட்டுக்கிறேன். ஸோ உங்களுக்கு எப்படியோ அந்த மாதிரி போட்டுக்கோங்க. ஸோ நல்லா மஞ்சத்தூள் போட்டு நல்லா வதக்குங்க. வெங்காயம் வந்துட்டு கொஞ்சம் நல்லா வதங்கணும். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. தேவையான அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. நான் ஒரு 1.5 பாக்கெட் வந்துட்டு பார்த்திங்கன்னா அணில் சேமியா தான் எடுத்துருக்கேன். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நான் வந்து உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். சேமியாவிலே ஆல்ரெடி வந்து கொஞ்சம் உப்பு இருக்கும். ஸோ அதனால் மீடியமாக ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ நல்லா வெங்காயம் வதங்கிடுச்சு. ஸோ இந்த ஸ்டேஜில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 டம்ளர் வந்து தண்ணி ஊற்றிக்கலாம். ஸோ ரொம்ப தண்ணி ஊற்றுனீங்க அப்படின்னா சேமியா வந்து கொலன்னு ஆகிடும். ஸோ அதனால் தேவைக்கேற்ற மாதிரி ஒரு 2 டம்ளர் இல்லைனா ஒரு 1.5 டம்ளர் வந்து தண்ணி சேர்த்துக்கோங்க. ஸோ தண்ணி வந்து பார்த்திங்கன்னா ஒரு கொதி வந்து நம்ம எடுத்து வச்சுருக்க சேமியா வந்து பார்த்துக்கலாம். ஸோ சேமியா வந்து நான் 1.5 பாக்கெட் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ வந்து மூடி போட்டு வச்சு ஒரு 5 மினிட்ஸில் வந்துட்டு இந்த மாதிரி கொதி வந்ததும் வந்து பார்த்திங்கன்னா சேமியா ஆட் பண்ணிக்கோங்க. நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி கிண்டி விடலாம். இல்லை பெரிய பாத்திரத்தில் செய்கிறீங்க அப்படின்னா நல்லா மொத்தமாக கொட்டிட்டு நல்லா வந்து கரண்டி வச்சு நல்லா கிண்டி விடுங்க. ஸோ தண்ணி வந்து கம்மியாக இருக்கிற மாதிரி தான் தெரியும். பட் ஆனால் இந்த தண்ணியை வந்து ஓகேவாக இருக்கும். நல்லா சேமியா வந்து பார்த்திங்கன்னா நல்லா உதிரியாக சூப்பராக வரும். ஸோ நல்லா கிண்டி விடுங்க. ஸோ நல்லா ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி ஃபுல்லாக கிண்டி விட்டுட்டு ஸோ ஒரு ஃபியூ மினிட்ஸ் வந்துட்டு பார்த்திங்கன்னா மூடி போட்டு வைங்க. சிம்மில் வச்சுருங்க. ஸோ சேமியா நீங்கள் போட்டதுமே வந்து பார்த்திங்கன்னா சிம்மில் வச்சுருங்க. ஸோ அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா சேமியா வந்து குழையாமல் நல்லா உதிரியாக இருக்கும். ஸோ இப்போ வந்து ஒரு ஃபியூ மினிட்ஸ் வந்து மூடி போட்டு வச்சுருங்க. சிம்லேயே இருந்தால் தான் சேமியா வந்து குழையாமல் நல்லா உதிரியாக சூப்பராக இருக்கும். சாப்பிடும் போது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ உங்கள் குட்டி பசங்களுக்கு வீட்டில் இருக்கவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு வாட்டி செஞ்சு தாங்க. ஸோ சூப்பராக விரும்பி சாப்பிடுவாங்க. பார்த்திங்களா எவ்வளோ உதிரியாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி வந்துட்டு நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோதான், நம்மளோட சூப்பரான சுவையான சேமியா ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், மறக்காமல் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.